Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening. நாம் அந்த பேப்பர் டிஸ்கஷன்ல முதலாவது பேப்பரோட மூன்றாவது செஷன் ஆரம்பிக்கிறோம். பேப்பர் டிஸ்கஷன்ல செஷன் 3 ஆரம்பிக்கிறேன். ஸோ 41வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஒளிக்கலத்தின் கேத்தோட் மீது நுழைவாய் மீடரனிலும் கூடிய மீடரனில் உள்ள கதிர்ப்பு படும் ஒரு சந்தர்ப்பம் ஒருவில் காணப்படுகிறது அப்படின்றார். நுழைவாய் மீடரனிலும் கூடிய மீடரன் தான் எங்களுக்கு தெரியும். 41வது ஒளிமின் விளைவு உருவாக்கணும்னு சொன்னால் படுகின்ற மீடரனானது நுழைவாய் மீடரனை விட பெருசாக இருக்கணும். ஆகவே ஒளிமின் விளைவோட சம்பந்தப்பட்ட சமன்பாடு E சமன் HF சமன் 5 + E × Vs என்பதும், சில நேரம் இதுக்கு நான் EK max போட வேண்டி வரும், உயர் இயக்க சக்தி, அல்லது 12 mV max வர்க்கம் என்று சொல்றது. ஐன்ஸ்டைனின் ஒளிமின் விளைவு சமன்பாடு இருக்கிறது. ஸோ இந்த ஒளிமின் விளைவுக்குரிய திருத்தமான பரிசோதனையில நல்லா கவனிச்சுக்கோங்க. கேத்தோட்டின் மீது இதுல அந்த படத்துல உள்ள மாதிரி சிம்பிளா இருக்கிற கேத்தோட்டின் மீது இதுல ஒரு ஆம்பியர்மானி இணைக்கப்பட்டிருக்கு, ஒரு வோல்ட்மானி இந்த இடத்துல, அதுல வெளிவை மாற்றக்கூடிய மாதிரி ஒரு தடை வைக்கப்பட்டு இந்த அளவு உருவாக்கப்பட்டு, ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் இங்கே. இப்போ இதன் மீது கதிர்ப்பு படுகிறதாம் என்ன மாதிரி? நுழைவாய் மீடரனிலும் கூடிய மீடரனுடைய கதிர்ப்பு படுதல ஒளிமின் விளைவு ஏற்படும். கவனிச்சுக்கோங்க. இதுல கூற்றுகளை கண்டுகன்னு சொன்னா, ரயோஸ்தற்றின் மூலம் வோல்ட்மானியின் மாறும் தடையின் மூலம் வோல்ட்மானியின் வாசிப்பை கூட்டும் பொழுது ஆம்பியர்மானியின் வாசிப்பு அதிகரிக்கிறதுன்னு சொல்றாரு. வாசிப்பு கூட்டினா ஆம்பியர்மானியோட வாசிப்பு எப்பொழுதும் என்ன செய்யறாது? அதிகரிக்கிறாது, வேணும்னா குறைக்கலாம் என்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ கவனிச்சுக்கோங்க. இந்த I எதிர் V வரைபடம் எடுத்தோம்னு சொன்னால் சிச்சுவேஷனாக இருந்து இது இந்த பேட்டர்ன்ல வந்து கொள்ளும் என்று தெரியும் உங்களுக்கு. இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ வோல்ட்மானியை நாம பிளஸ்ல அதிகரிச்சாலும் மின்னோட்டம் மாறாது, மைனஸ்ல அதிகரிச்சா மின்னோட்டம் குறையும். ஸோ மின்னோட்டம் அதிகரிக்கிறதுங்கிறத வைத்துக்கொண்டு அது பிளஸ்லயா மைனஸ்லயா யோசிக்கவே தேவையில்லை. ஸோ ஏ கூற்று பிழை. ஏ பிழை என்றால் முதலாவது, மூன்றாவது, அஞ்சாவது எல்லாமே பிழை. ஸோ இருக்கிறது 2, 4. ஸோ 2ல B, 4ல BC. ஆகவே B ஷுவரா சரியா தான் இருக்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, படும் கதிர்ப்பின் செறிவு அதிகரிக்கும் பொழுது B கூற்றை செக் பண்ணா ஆம்பியர்மானியின் வாசிப்பு அதிகரிக்கிறது. எஸ், செறிவு அதிகரிச்சா ஆம்பியர்மானியின் வாசிப்பு அதிகரிக்கும். அது கூற்று சரி, B சரி. சி, மின்கலத்தை அகற்றும் பொழுதும் ஆம்பியர்மானியின் வாசிப்பு காணப்படுகிறது. இந்த வெற்றி இல்லாட்டியும் ஆம்பியர்மானி வாசிப்பு காணப்படும். ரீசன் ஒளி மின்னோட்டம் காரணமாக என்னைக்கும் ஆம்பியர்மானி வாசிப்பை காட்டும். ஸோ B, C சரி. இப்போ இந்த B கூற்றுல உள்ள கதையை நல்லா விளங்கிக்கோங்க. செறிவுன்னு ஒன்று சொல்லிக்கிறாரு. நார்மலா செறிவுன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் பர் செகண்ட் போட்டோன்களோட எண்ணிக்கை என்ற மாதிரி தான் ஐடியா. அதாவது படும் கதிர்ப்பட அளவு தான் செறிவு வந்து கதைக்கிறது. ஈவன் 2018 எஸ்ஏல 2018 எஸ்ஏல அவர் சொன்ன விதம் வாட் மீட்டர் -2 வினாலான செறிவு அதிகரிக்கும் போது சொன்னார். ஆகவே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. ஏனென்றால் மீடரன் கூடும் பொழுது ஒரே செறிவுடையது மீடரன் கூடினால் நாங்க என்ன வரையறுக்கிறோம்னு சொன்னா ஐய மாறாமலும் மீடரன் மாறும் பொழுது இதை மாற்றுவோம். ஆனால் வெட்மீட்டர் -2ல உள்ள செறிவுன்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும் செறிவுக்கு சமன்பாடு எனர்ஜி ஓவர் T into ஏரியா. இந்த எனர்ஜிக்கு பதிலா N into HF T into A வரும் பொழுது செறிவு சமன் சொன்னா மீடரன் கூடும் பொழுது எண்ணிக்கை குறைவடையும், மற்றதெல்லாம் மாறும். எண்ணிக்கை குறைவடையும். ஆகவே எண்ணிக்கை குறைவடைகிறதுனால மீடரன் கூடுறதுக்கு மின்னோட்டம் குறைவாக இருக்கும். இது 2018ல வந்த எஸ்ஏல இஷ்யூஸ். அது கொஞ்சம் திருப்பி இருக்கா பார்த்துக்கணும். நார்மலா இந்த இடத்துல செறிவுன்னு கதைக்கிறது என்ன? படும் கதிர்ப்பின் அளவைத்தான் செறிவுன்னு கதைக்கிறது. வெட்மீட்டர் -2ல சரியா செறிவுன்னு அவர் சொன்னது நோக்கம் தெளிவா புரிஞ்சுக்கலுங்க. இதை பயன்படுத்தி அவர் சொன்னார். ஆகவே கவனம், எண்ணிக்கை மீடரனோட மாறுபடும்ங்கிற கதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 2018 எஸ்ஏயை பார்த்துக்கணும். ரைட். அடுத்தது 42வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், 42வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் A1 A2 A2ட பரப்பு கூட 2 தகடுகளை இப்படி வச்சிருக்கு. இது A1
இது A2 ன்னு சொல்லி கேப் D என்ற இடைவெளியில வச்சிக்குது. உள்ளுக்கு வழி இருக்குது. ஒதுக்கி ஆக்கப்பட்டுள்ளது. இதன் கொள்ளளவும் யாது? எங்களுக்கு தெரியும் சமாந்தர தட்டு ஒடுக்கிக்கு சமாந்தர தட்டு ஒடுக்கி D தூரத்துல இருந்தால் இதுல கொள்ளளவுக்கு சமன்பாடு K epsilon naught A by D என்று இது K மின்னுடைய மாறிலிட சார் அனுமதி திறனாக இருக்கும். சோ இந்த சமன்பாட்டுல A என்கிறது பழித திரிவுன்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் ஏரியா. சோ இந்த இடத்துல A1ங்கிறது சின்னது, A2 பெருசாகிக்கிறதால் நீங்க போட வேண்டியது அந்த ரெண்டும் சேர்ந்து கோயின்சைட் ஆகி உருவாக்குற பரப்பு மட்டும்தான். ஆகவே இந்த பரப்பு மாத்திரமே போடப்படல் வேண்டும். A1 இந்த A1 என்ற பரப்பு. ஆகவே கொள்ளளவுக்கு சமன்பாடு epsilon naught A1 by D என்று வழி இருந்தா epsilon naught மின்னுடைய மாறிலி இருந்தால் அந்த மாறிலியால epsilon naught பெருக்கப்படல் வேண்டும். சோ ஆன்சர் செகண்ட் ஒன். பழித பரப்புங்கிறத தெளிவா விளங்கிக்கணும். உதாரணமா இந்த ஒயிட் போர்ட் ஃபுல்லா ஒரு தட்டாகவும் இந்த A4 ஷீட் ஒரு தட்டாகவும் இருந்தா இதுல கொள்ளளவு என்று சொல்லும் பொழுது இந்த A4 ஷீட்டோட பரப்பை நான் போடுவேன். இன்கேஸ் அந்த A4 ஷீட்ல பாதி வெளியே இருந்தால் இப்ப நான் போட வேண்டிய பரப்பு இந்த பகுதி மட்டும்தான். இதோட இந்த கீழ் பகுதி இந்த பரப்பு போடக்கூடாது. ஆகவே இரண்டிடையும் பழித பரப்பு எஃபெக்டிவ் ஏரியா பயன்படுத்தப்படல் வேண்டும். சோ 42க்கு ஆன்சர் இரண்டாவது. 43வது கேள்வி எடுப்பீங்களாக இருந்தால் அது எலக்ட்ரானிக்ஸ்ல உள்ள பகுதி. சோ நான் எலக்ட்ரானிக்ஸ்ல பகுதியில இதை நான் விளக்கப்படுத்துறேன். ஆனாலும் இதுல ரிப்பீட்டர்ஸும் இருக்கிறதுனால அவங்க அதை படிச்சுப்பாங்க. சோ இந்த கேள்வியை நான் செய்து விட்டுறேன். பிறகு நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். பாருங்க 43வது உருவில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கி. இது சொல்றது ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் என்று சொல்றது. சோ செயற்பாட்டு விரியலாக்கி இருக்கிற நேரத்துல கவனிச்சிக்கணும், இது பிளஸ் டெர்மினல், அதே மாதிரி மைனஸ் டெர்மினல் ஆனது இவ்வாறு இரண்டு தடைகளினோடு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது V out என்று சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல உள்ள வேல்யூ V in என்று சொல்லியிருக்குது. இது 5 ஓம், இது RF. மனசார சில கேள்விகள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் 43வது கேள்வி என்னன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விரியலாக்கியை பயன்படுத்தி 12 வோல்ட் பருமன் 12 வோல்ட்டினுடைய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பயப்பாக பெற வேண்டுமெனில் RF க்கு சரியான தேர்வு யார்? RF என்னவாக இருக்கணும்? சோ இதுல சில பேர் இத செயற்பாட்டு விரியலாக்கி என்ன மாதிரி ஒருவேளை இதுல சமன்பாடுகள் எல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொள்வது, அதுவும் ஒரு வகையில நேரடியாக சமன்பாடு பாடமாக்கி வச்சுக்கிறது நல்ல. பட் கொஞ்சம் அதுல ஐடியா அல்லது ஷேப் மாறும் பொழுது சமன்பாடு பிழைக்க சான்ஸ் இருக்கு. சோ பாருங்க, இது 0ன்னு சொன்னால் இதுவும் 0 வோல்டேஜாக இருக்கும். அந்த 0வுக்கு ஒரு பேர் சொல்வது வர்ச்சுவல் கிரவுண்ட் என்று சொல்றது. வர்ச்சுவல் என்றால் இல்லாத ஒன்று, மாய புவித்தொடுப்புன்னு சொல்றது. அதே மாதிரி கவனிச்சுக்கோங்க, V இன்னில இருந்து நான் கரண்ட் அனுப்புவனாக இருந்தால் அது இந்த ஜங்ஷன்ல கரண்ட் பிரியணும். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட உயர் பெய்ப்பு தடை காரணமாக இதனூடான மின்னோட்டம் புறக்கணிக்கணும். ஆகவே I என்ற கரண்ட் அப்படி ஓடும். இது பயப்பு, அது உள்ளுக்கு இன்டர்னலி கரண்ட் ஓடுற இல்ல, சோ வெளியால ஓடும். ஆகவே மின்னோட்டம் இந்த திசையில ஓடுங்கிறதுனால நான் I சமப்படுத்தி ஆன்சர் எடுக்க போறேன். I-ங்கிறது இங்க இருந்து இங்க போகுது. சோ V in over 5 சமம். எனவே in minus 0 தானே, இங்க இருந்து இங்க ஓடுறதுனால இதுல இருந்து இத கழிக்கணும். சோ 0 minus V out equal RF என்று வரும். ஆக எங்களுக்கு தெரியும் V out என்றது minus RF equal 5 into V in என்று. இப்போ எங்களுக்கு இதுல வேல்யூஸ் போட்டா V out பர்மனன்ட் தான கேட்டிருக்காரு. ஆகவே நான் என்ன செய்றேன்டால் இந்த வேல்யூவுக்கு மட்டு பெறுமதி போடுறேன். மட்டு பெறுமதி போட்டு அதை 12க்கு சமப்படுத்துறேன். ஆகவே 12 கிடைக்கணும். RF கேள்வி 5, V in என்கிறது 2 வோல்டேஜ். சோ 2 ஆல் 6, சோ RF என்கிறது 30 ஓம்.
ஈவன் இந்த இடத்துல பர்மனன்ட் சொல்லு தராக்கியும் நீங்க அதுக்காக -12 என்ற வரும்னு சொல்லி RF -30 ஓம் சொல்லி எடுக்க அதை நீங்க விளங்கி எடுக்கணும். சரி, ஆகவே காரணம் ஆன்சர் 4வது 30 ஓம் என்ற ஆன்சர். 44வது வினாவை எடுப்பீங்களாக இருந்தால் 44வது வினா ப்ரொப்ல உள்ள சர்ஃபேஸ் டென்ஷன் மேற்பரப்பு விசை சம்பந்தப்பட்ட ஒரு வினா. ஆரையுடைய மையத்துளை குழாய் ஒன்று கேமா மேற்பரப்பு விசையும் தீட்டா தொடுகை கோணமும் ரோ அடர்த்தியும் உடைய திரவத்தில் நிலைக்குத்தாக வைக்கப்பட்ட பொழுது திரவம் h உயரத்திற்கு மேல் எழுந்தது. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 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 மையத்துளை குழாய் நான் ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஒரு திரவத்துக்குள்ள வைக்கிறாங்களா, அந்த திரவ எழுகையிட அளவு தந்திக்குது, இவன் தொடுகை கோணத்தோடைய சேர்த்து தந்திக்குது, h என்ற அளவு மேல் எழுந்திருக்கிறான். சோ கவனிச்சுக்கணும், இந்த இடத்துல தொடுகை கோணம் தீட்டா இருக்குது. தொடுகை கோணம் எப்படி வரையறை செய்யறது? தொடுகை கோணம் எப்படி வரையறை செய்யறது? நான் அந்த பகுதியை மட்டும் ஜூம் பண்ணி கீழே காட்டுறேன். தொடுகை கோணம் எப்படி வரையறை செய்யறதா, திண்ம மேற்பரப்பும் திரவ மேற்பரப்பும் தொடுமிடத்தில் வரையப்பட்ட, திண்ம மேற்பரப்பும் திரவ மேற்பரப்பும் தொடுமிடத்தில் வரையப்பட்ட திண்ம தொடலித்தலத்திற்கும் திரவ தொடலித்தலத்திற்கும் இடையில் உள்ள திரவத்தினுள் அமைந்த கோணம் தொடுகை கோணம் என வரையறுக்கப்படும். இதான் அந்த தொடுகை கோணத்துல வரையறுக்கலாம். சோ இந்த h என்ற உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல அமுக்கம் பை, இதே மட்டத்துல வளிமண்டல அமுக்கம் பை இருக்குன்னு சொல்லி இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில தான் நான் அமுக்கத்தை சமப்படுத்தி எடுக்கிறேன். அப்ப இந்த அமுக்கம் இந்த இடத்துல அமுக்கத்துக்கு வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன் எடுக்கிறது தெளிவா விளங்கிக்கணும். அப்படின்னா மீனிங் என்னடா, இது ஃபிளட் ஆயிட்டு இது கிடையாக இருக்குது. அப்ப இந்த இடத்துல அமுக்கமும் வளிமண்டல அமுக்கம், ஆகவே h க்கு சமன்பாடு மிகை அமுக்கத்தை வச்சு எடுக்கலாம், மிகை அமுக்கத்தை வச்சு எடுக்கலாம். ஆகவே மிகை அமுக்கத்தை வச்சு எடுத்தா h க்கு சமன்பாடு வரும் 2 gamma into என்ன theta cos theta equal r rho g என்ற சமன்பாடு வரும். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, தண்ணீருக்குள்ள அல்லது திரவத்துக்குள்ள காட்டின அந்த குழாய வழியில மேல அப்படியே ஃபுல்லா எடுத்து அதில் தாங்கக்கூடிய இக்குழாயை திரவத்திலிருந்து வெளியெடுத்து இருமுனையும் வழிக்கு திறந்து விட்ட பின்னர், இருமுனையும் வழிக்கு திறந்து விட்ட பின்னர், சோ இப்ப எப்படி இல்ல, உள்ளுக்க வழியில என்ன செய்யவில்லை, நனைந்து கொண்டிருக்கவில்லை, நுனி வழியில நனைய இல்லை, இருமுனையும் வழிக்கு திறந்து விட்ட பின்னர் h உயரத்திற்கு அதே திரவம் எடுக்கப்பட்டால் கீழ் திரவத்தின் மட்டம் என்ன, அது ஆறு என்னன்னு கேட்கிறேன். ஆகவே h உயரத்துக்கு எடுத்தா நீங்க வேணுமென்றால் இவ்வாறு வளைவு இருக்கும் என்று சொல்லி கால்குலேஷன் செய்யலாம். அப்படி செய்தாலும் உங்களுக்கு ஃபைனலா ஆன்சர் வரும் ஃபிளட் என்று வரும். இதுல ஆரை முடிவிலி வரும். ஆரை முடிவிலி என்று சொன்னால், ஆரை முடிவிலி என்று சொன்னால் கீழ்பிறையுறு கிடையாக இருக்கும். ஆகவே அந்த வகையில கீழ்பிறையுறு கிடையாக இருக்கிறதுனால ஆரை முடிவிலி 44க்கு அஞ்சாவது ஆன்சர். சோ கால்குலேஷன் செய்து பார்க்கலாம், விரும்பினவர்கள் சொல்லி அஞ்சாவது ஆன்சர் வரும். இப்போ நீங்க 45வது வினாவை எடுத்தீங்கன்னு சொன்னா 45வது வினாவை கொஞ்சம் பாருங்க. 45ல மையப்பூச்சிய கல்வனோமானி 50 முறுக்குகளை கொண்டது. ஆமைச்சரின் நீள அகலங்கள் முறையே 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இச்சுருள் 0.5 டெஸ்லா காந்தப்பாய் அடர்த்தியுடைய பிரதேசம் ஒன்றினுள் வைக்கப்பட்டுள்ளதாம். மேலும் 1×10⁷ நியூட்டன் மீட்டர் ரேடியன் -1 முறுக்கல் மாறிலியுடைய விச்சுருளினால் தாங்கப்பட்டிருக்கிறது. சுருளானது 0.5 ரேடியன் திரும்பலை காட்டுமெனில் கல்வனோமானியினுடான மின்னோட்டம் யாது? சோ கேள்வி பெருசாக இருக்குது, ஆனா ஐடியாஸ் என்ன எங்களுக்கு தெரியும். கல்வனோமானியில உள்ள தத்துவம் பயான் சமன் k டைம்ஸ் θ. சோ இந்த இடத்துல எல்லா தரவுகளையும் தந்து மின்னோட்டத்தை கேட்டீங்க. b ட வேல்யூஸ் தந்திருக்குது 0.5 டெஸ்லா, i யாது, ஏரியா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஆகவே 1×10⁴ ரீசன் என்னத்துல போடணும், மீட்டர் வர்க்கத்துல போடணும். அந்த n முறுக்குகள அளவு 50 முறுக்குகளை கொண்டுள்ளது. k முறுக்கல் மாறிலி 1×10⁷ θ 0.5. சோ அதையும் அரைன்னு போட்டுருங்க, இத ரெண்டையும் விட்டு விட்டாச்சு. சோ ஆன்சர் நல்லா விளங்குங்க. 2×50 100, அப்ப 10⁻2 வெட்டினா 10⁻5. சோ
1 தர 10 5 ஆம்பியர். ஆனால் அதுல அப்படி அழகுல இல்ல 10 மைக்ரோ இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். 45க்கு முதலாவது ஆன்சர். அடுத்தது 46வது வினாவை கொஞ்சம் அவதானிங்க, அதை பார்ப்போம். ஸ்டூடண்ட்ஸ், நம்ம 46வது கேள்வியை பார்க்கிறோம் பாருங்க. இந்த 46வது கேள்வி எப்படின்னு சொன்னால், ஒரு குவிவு வில்லைக்கு முன்னால சதுர தடம் குவிவு வில்லைக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்குது. அதன் பிம்பம் தோன்றும் விதம் யாது? பிம்பமானது அளவிடைக்கு அமைய வரையப்படவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு குவிவு வில்லைக்கு முன்னால சதுர தடம் பிளேட்ல இப்படி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்குது. இதுல பிம்பம் எப்படி தோன்றும் என்று கேட்கிறாங்க. சோ இந்த பகுதியை நான் விளக்கப்படுத்த வரும் பொழுது இந்த கேள்வியில சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்னன்றதையும் சேர்த்து விளக்கப்படுத்துறேன். உங்களுக்கு தெரியும், கவனிங்கோ, குவிவு வில்லை குவிய தூரம் 30 சென்டிமீட்டர் குவிவிலக்கோட போட்டுக்கிறேன். இந்த பிசி என்ற பகுதி வில்லையிலிருந்து 40 சென்டிமீட்டர்ல இருக்குது. ஏடி என்ற பகுதி வில்லையிலிருந்து 50 சென்டிமீட்டர்ல இருக்குது. இந்த கேப்பை வரைங்க. இப்ப இதை நாம எப்படி டீல் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஊசி புள்ளி பொருள்களுக்கு கேள்வி செஞ்சோம், இந்த தடத்துக்கு கேள்வி செய்யவில்லை. இதை கேள்வி செய்யற மெத்தட்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த பிசி என்ற பகுதி 40 சென்டிமீட்டர்ல இருக்கிறது, ஏடி என்ற பகுதி 50 சென்டிமீட்டர்ல இருக்கிறது எடுத்து அதுல பிம்ப தூரங்களை கண்டுபிடிக்கணும். ஆக நான் ஃபர்ஸ்ட்க்கு என்ன செய்யறேன் என்றால், பிசி என்ற பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்காக 1/b - 1/u = 1/f இல்ல பழைய தெக்காட்டின் குறைவழக்கின்படி வில்லையை கண்டவுடனே குறிவழக்கு படுகதிரின் திசையில மைனஸ், எதிர் திசையில பிளஸ். நாங்க யூஸ் பண்றது பழைய தெக்காட்டின் குறிவழக்கு. ஆக பிம்ப தூரம் தெரியாததுக்கு நாங்க என்ன செய்ய தேவையில்லை, குறிவழக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் b1 எடுக்கிறேன். பொருள் தூரம் பிளஸ் சைடுல இருக்குது 40 சென்டிமீட்டர். சமன்பாட்டில் உள்ள மைனஸ் இது 40. குவிய தூரம் மைனஸ் 1/30. இப்ப இது சுருக்குற நேரம். இதை யோசிக்கிறது ஈஸியா, இந்த சுருக்குறது ஈஸி. இது 40 30 தான் யோசிக்கிறோம். இத 3/120 சய 3/120 இது சய 4/120 இதனால போனா சக 3/120 ஆகவே சய 1/120. ஆகவே v1 மைனஸ் 120 சென்டிமீட்டர். மைனஸ் சொல்றது காரணம் இந்த 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 சைடுல உருவாகும்ங்கிறதுல. அதே மாதிரி AD எடுப்பதாக இருந்தால் 1/b - 1/u = 1/f பிம்ப தூரம் v2 மைனஸ் பொருள் தூரம் 50 சென்டிமீட்டர் 1/50 குவிய தூரம் 1/30. சோ இத பாத்தீங்கன்னா 3/150 sin 5/150 ஆகவே 2/150 வரும். v2 மைனஸ் 75 சென்டிமீட்டர். அப்ப இதுல விளக்கம் என்னன்னு சொன்னா 120 சொன்னால் 40. அப்ப கிட்டத்தட்ட இந்த 40ல உள்ளது 120ல விளங்குது. அளவிடை கமைக்கிறல்ல 50ல உள்ளது 75ல விளங்குது. கொஞ்சம் கிட்டத்தான் விளங்குது. அவ்வாறு நான் இந்த சைஸையும் சின்னதாக கேட்கிறேன். ஒரு பெருக்கம் குறைய இதை விட குறைவாக இருக்கும். ஆகவே இதுதான் v1 ஆக இருக்கும், இது v2 ஆக இருக்கும். ரைட். இப்ப பிம்பம் கவனிங்க, உண்மையிலே இதை தனித்தனி ஒவ்வொரு தூரமாக பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஷேப்ல இருக்கும். ஆனால் அளவிடை கமைய வரையப்படவில்லைங்கிறதுனால இந்த மாதிரியான ஷேப்ல உள்ள ஆன்சர்ஸ் 1 2 அல்லது 5. அதோட அடுத்த குழப்பம் கவனிங்க, வில்லை குவிவு வில்லையில் மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் வரும் பொழுது தலைகீழாக இருக்கும். சோ BC என்பது B கீழையும் C டேஷ் மேலையும் வரும். அதே மாதிரி AD ல A டேஷ் D டேஷ் வரும். ஆக இந்த அமைப்புல உள்ள A B C D என்ற இந்த அமைப்புல உள்ள ஆன்சர் 5வது ஆன்சர். ரைட். இப்ப பாருங்க, இந்த கேள்வியில உள்ள ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். 47வது வினாவையும் பார்த்துட்டே வருவோம். 47வது வினா,
மேலுள்ள வினாவில் பிம்பத்தின் பரப்பளவிற்கும் பொருளின் பரப்பளவிற்கும் இடையில் உள்ள விகிதம் யாது? பிம்பத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இத சரிவகமாக அவர் சொல்லிக்கிறதுனால நான் சரிவகம் மாதிரி அவ எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா சரிவகத்துல பரப்பு கண்டுபிடிக்கணும். சரிவகத்துல பரப்புக்கு v1 v2 கழிச்சா இந்த கேப் வந்துடும். இந்த ரெண்டு உயரத்தை நான் கண்டுபிடிக்கணும். ஆகவே b' c' நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, எனக்கு சமன்பாடு தெரியும். பொருட்பெருக்கம் பிம்ப தூரத்தின் கீழ் பொருள் தூரம், அதே இது பிம்ப உயரத்தின் கீழ் பொருள் உயரம் என்று சொல்லி ஒரு சமன்பாடு. அந்த அடிப்படையில v1 பிம்ப தூரம் v1 120 கீழ் 40 சமம் height of image அதுதான் b' c' object bc இதுல நீளமும் 10 சென்டிமீட்டர். ஆகவே 10 40 3 சொன்னால் 30 சென்டிமீட்டர். ஆக நான் எதை மார்க் பண்றேன்னு சொன்னால் இதுல உயரத்தை நான் மார்க் பண்றேன் 30 சென்டிமீட்டர். அதே மாதிரி a' d' உயரத்தை கண்டுபிடிக்கணுமே. சோ a' d' உயரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே பிம்ப தூரம் என்று சொன்னால் v2 75 divided by 50 பொருள் தூரம் AD ல பொருள் தூரம் 50 a' d' இங்க 10 தான். சோ இதால வெட்டி 5 ஆல 15. சோ இது 15 சென்டிமீட்டர். ஆகவே இதுல பரப்பு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த கேப் தேவை. 120 ல இருந்து 75 கழிச்சால் இந்த கேப் வரும். 120 minus 75 5 80 45 சென்டிமீட்டர். ஆக இப்ப கேள்வி என்னென்றால் பிம்பத்தின் பரப்பளவிற்கும் பொருளின் பரப்பளவிற்கும் இடையிலான விகிதம். ஆக முதலாவது ஏரியா ஆஃப் இமேஜ் அரைதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 45 செங்குத்துயரம் 45. ஆகவே 45 தர 45 சிம்பிளா பெருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. 45 என்றால் 5 25 5 20. இத ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னால் 10 12.5 சென்டிமீட்டர் வரும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட் 10 தர 10 100 சென்டிமீட்டர் வரும். ஆகவே ஆன்சர் இதை இதால பிரிச்சோம்னு சொன்னால் 10.1250 நான்காவது ஆன்சர். சோ இஷ்யூ என்னன்னு சொன்னால் ரைட் இப்போ நான் கவனிக்கிறேன் இந்த கேள்வியில ஒரு சின்ன பிழைன்னு சொல்லலாம். என்ன பிழைன்னா நாங்க இவ்வாறு என்னத்தை வச்சால் தடத்தை வச்சா இப்படி ஒரு பிம்பம் ஒரு திரையில பெற முடியாது. ஏனென்றால் திரை வைக்கக்கூடியதுன்னா பிம்ப தூரம் உண்டா நினைக்கணும். அப்படி பிம்ப தூரம் இங்க உண்டல்ல, ஒரு குறித்த தூரம் அல்ல, இவ்வளவு தூரம் வந்துதான் இந்த பிம்ப தூரம் வருமே தவிர இது என்ன செய்யலாது இவ்வாறான ஒரு பிம்பத்தை திரையில் பெற முடியாது. ஆக இப்படி ஒரு பிம்பம் பெறணும்னா யோசிச்சு பாருங்க. அந்த கேமரால பெனோரமா மோடுற மாதிரி இந்த 120ல இருந்து நான் அப்படியே அசைச்சு எடுத்து 75 வரையும் அசைச்சால் எனக்கு எப்படியா பிம்பம் வரும்னு நான் சொல்லலாம். 120ல சரியா வச்சா கோடு, 120க்கு கொஞ்சம் முன்னுக்கு நான் திரைய வச்சா கோடு வராது. இந்த ரெண்டு டொட்டும் பிரைட் ஆகவும் இந்த கோடுகள் அதுல மங்கலாகவும் அப்ப கோடு தான் வரும். ஆனால் இந்த ரெண்டு டொட்டும் பிரைட் ஆயிடும். அதே மாதிரி அப்படியே அசைச்சிட்டு வந்து 75 சென்டிமீட்டர்ல வரும் பொழுது இந்த AB என்ற பகுதி பிரைட் ஆயிருக்கும், அதுக்கு மேல உள்ள இந்த பகுதி மங்கலாக இருக்கும். சொல்றதாங்க. ஆகவே அப்படியே அசைச்ச மாதிரி தான் இந்த பிம்பத்தை பெறலாம். அப்படி ஒரு குழப்பம் இருக்குது. அப்ப இந்த கேள்வியில இந்த வில்லைகளை வச்சு நான் கலைக்கக்கூடிய இன்னும் ஒரு சரியான விஷயம் 3Dல இந்த கதையை கலைச்சு காட்டுறேன். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்களுக்கு சில நேரங்கள்ல தெளிவா சில விஷயங்களை விளங்கி எடுக்கணும். நான் அது சொன்னதை கொஞ்சம் விளங்க பார்ப்போம். இப்ப உதாரணமா இது அச்சாக இருந்து இந்த இடத்துல என்ன இருந்தால் குவிவு வில்லை வைக்கப்பட்டிருந்தால் இதான் குவிவு வில்லையின் அச்சு. ரைட்? சோ 3Dல நான் சில நேரம் கீறத கொஞ்சம் விலகி எடுக்க பாருங்க. இப்படி ஒரு
செவ்வகம் ஒன்றே இருக்குது, அல்லது சதுரமான ஒரு தளம் இருக்குது, வில்லை இப்படி இருக்கிறால் ஒரு குறித்த தூரத்துல என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு இதுல பிம்பம் விளங்க தொடங்கும். அந்த பிம்பம் விளங்குற வடிவம் எப்படி என்கிறது தான் நான் இப்ப விளங்கப்படுத்த போறேன். சோ கவனிச்சுக்கோங்க. இது தெரிஞ்சிருந்தால் ஓகே, ரைட். இது தெரிஞ்ச பக்க நேர்மாறன் அந்த இது எல்லாமே இலகுவாக வேண்டும். கவனிங்க பாருங்க, இதுல நான் இதுக்கு பேர் சொல்ல பாருங்க A B C D என்று சொல்லி. சோ A B C D ங்கிறது வலஞ்சுழி, வலஞ்சுழி எது அந்த அச்சில இருந்து A B C D வலஞ்சுழியாக மார்க் பண்ணிக்கிறோம். இதுல பிம்பம் எப்படி வரும்னு சொன்னா தெளிவா வழங்கணும். இது எப்படின்னு சொன்னால் இந்த முதலாவது படம் எப்படி என்றது தெளிவா வழங்கும். வில்லை இப்படி இருக்குது, இப்படி முன்னால பார்த்தா ரவுண்டா இருக்கும், சைடு வியூ வில்லை. இது போர்ட்ல இருக்கு. ஆனா இரண்டாவதுக்கு இருக்கிறது எப்படி, வில்லை இந்த மாதிரி இருந்தா இந்த செவ்வகம் அந்த சதுர தடத்தை இப்படி வச்சுக்கிறேன், ரெண்டும் ஒரே தளத்துல இருக்கிற மாதிரி. இந்த வில்லையின் தளமும் இந்த சதுர தடத்தின் தளமும் சமாந்தரமாக இருக்குது. சொல்ல தெளிவா வழங்கணும், ரைட். ஃபர்ஸ்ட்க்கு சொன்னது எப்படின்னு சொன்னா வில்லை இப்படி இருக்கிற நேரம் இது இந்த மாதிரி, இரண்டாவது வில்லை இருக்கிற மாதிரியே இதுக்கு இது தளம் சமாந்தரமாக, ரைட். இந்த அடிப்படையில வச்சீங்கன்னு சொன்னா கவனம், இந்த குவிவு வில்லைக்கு மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் வரும் பொழுது அந்த மெய்பிம்பம் தலைகீழானது, பக்க நேர்மாறலானது. ஆக நல்லா விளைக்கணும். இதுல எப்படி பிம்பம் உருவாகும்னு சொன்னா AB மேலே இருக்குதானே, அதுல பிம்பம் கீழே உருவாகும். DC கீழே உள்ள பக்கம் தானே, அதுல பிம்பம் மேல உருவாகும். 3D ல யோசிக்கணும் எப்படின்னு விளங்குதா? அதுல இருந்து கூம்பு வடிவத்துல வந்து ஜாயிண்ட் ஆகி திருப்பி அடுத்த கூம்பு வடிவத்துல விரியும். ஆனா விரியிற நேரம் அப்படின்னா மேலேந்து வார கதிர் கீழே, கீழேந்து வார கதிர் மேல, உள்ளேந்து வார கதிர் வெளியால, வெளியேந்து வார கதிர் உள்ளால. விளங்கிச்சோ? அந்த அடிப்படையில AB பாருங்க, AB மேல இருக்குது, அப்ப பிம்பம் கீழே இருக்கணும். A உள்ள இருக்குது, அப்ப பிம்பத்துல A வெளியே இருக்கணும், B உள்ளே. சோ AB BA. அதே மாதிரி BC பாருங்க, வெளியால இருக்குது, அப்ப BC ல பிம்பம் உள்ளால வரணும். B மேல இருக்குது, அப்ப கீழே வரணும். C கீழே இருக்குது, அப்ப C ல பிம்பம் மேல வரணும். சோ அப்ப மிச்சம் இனி D தான், D dash. ஒரு இஷ்யூஸ் என்னடா இது வரைக்கும் கேட்டு வரல இந்த மாதிரியான இப்படியான கேள்வி. ஏன்னா மறைமுகமா வந்து கேள்வி எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை தந்து ஒரு ஊசியானது வில்லையின் தளத்துக்கு சமாந்தரமான ஒரு தளத்தில் வலஞ்சுழியாக சுழற்றப்படும் பொழுது அதன் பிம்பம் எந்த திசையில சுழலும்? இதை நான் கேள்வியா கேட்கிறேன், உங்களோட மனசுல இருக்கக்கூடிய ஆன்சர் எடுக்க பார்க்க. எப்படி சொல்லுங்க, வில்லை இப்படி இருக்குது, அதுல முதலச்சுல ஒரு ஊசிய வச்சு அதுக்கு என்னது, அதுல தளம் இதுல சுழற்சி தளத்துக்கு சமாந்தரமாக இருக்கிற மாதிரி clockwise மணிக்கூட்டு திசையில வலஞ்சுழியாக சுத்துனா அதுல பிம்பம் எந்த திசையில சுத்தும் என்று கேட்கலாம். அப்ப உங்களுக்கு பிம்ப இயல்பு என்ன, இது தலைகீழானது, பக்க நேர்மாறலானது. பக்க நேர்மாறல்னா அப்ப இது வலஞ்சுழின்னா அங்க இடஞ்சுழி. இடஞ்சுழின்னு இந்த வீடியோவை பாக்குற நேரம் யார் யாருக்கெல்லாம் இடஞ்சுழிதானன்றது மனசுல வந்தா அவங்க எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, மெசேஜ் ஒன்று போடுங்க. எஸ், நாங்க ஆரம்பத்துல அதை நினைச்சோம், இடஞ்சுழிதான் என்றதை நினைச்சோம். இல்ல நான் இப்ப சொல்லி தரதை வச்சு போட்டு சரியானது விளக்கம் எடுத்தீங்க என்றால் அதையும் என்ன செய்வோம், ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, கொஞ்சம் பாப்போம் வித்தியாசம் சொல்லு. சோ இப்ப நல்லா கவனிச்சுக்கோ, இத இப்படி நான் தரதுக்குரிய ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான். இப்படி ஒரு ஃப்ரேம் ஒன்று நான் அடிச்சா ஃப்ரேம்ல பாருங்க எப்படி சுத்துது, ABCD ABCD ABCD. அப்ப இது பிம்பம் எப்படி வரணும், ABCD ABCD. அதுவும் என்ன சொல்லிதான் வலஞ்சுழி. ஆனா இஷ்யூஸ் என்ன தெரியுமா, இது மேலே உள்ளே இருக்கும் பொழுது அது கீழே வெளியே, அதாவது மேலே நடு கீழே நடு, மேலே வெளியே கீழே உள்ளே. அப்ப இதுல ஃப்ளோவை அதை எதிர் திசையில ஃபாலோ பண்ணணும்தான். அதாவது எதிர் திசைன்னு சொல்றதை மாறி வழங்க கூடாது, மேலேண்டா கீழே வெளியேண்டா உள்ளே, அந்த மாதிரி எதிராக ஃபாலோ பண்ணணும். ஆனா சுழற்சியை பார்த்தா ரெண்டுமே வலஞ்சுழி, ரெண்டுமே வலஞ்சுழி. ஆக ரொம்ப தெளிவா விளங்கி வச்சுக்கணும். இந்த அடிப்படையில தான் இப்ப நான் ஒரு கேள்வி, சில நேரம் இந்த கேள்வி நிறைய பேருக்கு சில அது விளங்காம இருந்ததுன்னு சொன்னாங்க. பாருங்க,
இவ்வாறு ஒரு மெழுகுதிரியின் சுவாலை இந்த திசையில, நான் சரியா இந்த கேள்வி ஏதான் தெரியல, இதை வச்சு அதை செக் பண்ணுவோம். இப்படி இருக்கும் பொழுது பிம்பம் எவ்வாறு தோன்றும்டா? பயப்பட தேவையில்லை. மெழுகுதிரி ஏயை நோக்கி, ஆகவே தலைகீழா கீறி போட்டு அதுல சுவாலையும் ஏயை நோக்கி சொல்றேன் இல்ல, இது ஏயை நோக்கினா அது பி நோக்கின்னு சொல்லி அந்த குழப்பம் இல்ல. ஃப்ரேம் எப்படி விளங்குது? ஏயை நோக்கினா அங்கேயும் ஏயை நோக்கி தான் வரும். அதனால ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. இந்த ஐடியாவை வச்சுதான் சில நேரங்கள்ல இப்படி எஃப் என்ற ஒரு வடிவம் இருந்தால் பிம்பம் எந்த வடிவத்தில் வரும்? அப்படி தெரியல, ஏபியில தானே தலை. சோ அழிச்சு போட்டு ஏபியில தலை. சோ அந்த எஃப் இந்த நிலைக்கோடு ஏபி கிட்ட இருக்குது. அப்ப இப்படி இருக்கும். இப்படித்தான். ஆகவே இந்த மாதிரி எந்த வடிவம் எப்படி ஷேப் என்ன மாதிரி தந்தாலும் நம்ம ஈஸியா என்ன செய்யலாம் சொல்லுங்க, கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அவர் சில நேரங்கள்ல இப்படி கேள்விகள் தரது உண்டு. இதுல இருந்து இந்த திசையில ஒரு பூசி அசைக்கும் பொழுது அதன் பிம்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால் மையத்தில இருந்து பிஏ நோக்கின்னு சொன்னா அப்ப நம்ம இங்க மையத்தில இருந்து பிஏ நோக்கி எடுக்க சரி. சோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸுக்கு அதை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃப்ரேம் வந்து அடிச்சு அதோட வடிவத்தை என்ன செய்யும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு பயன்படுத்துங்க. ஆகவே இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது எத்தனையாவது வினா? 47வது வினாவை கொஞ்சம் கூடுதலான விளக்கத்தோட அவதானிச்சுக்குது. அடுத்தது 48வது வினாவை கொஞ்சம் பார்ப்போம். 48வது வினாவை கொஞ்சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆதாரங்க. இப்ப நான் இந்த இடத்துல 48வது கேள்விக்கு செய்யறதுக்கு முன்னக்க 49வது கேள்வியை கொஞ்சம் பார்த்துட்டு வாருங்க. செய்கிற பெருசா கீரிக்கிறதுனால அதை செய்கிறேன். சோ கவனிச்சுக்கோங்க. இதுல தரப்பட்ட தர்க்கப்படலை சுற்றுக்கு சமபளுவான தனிப்படலை யாருன்னு கேட்கிறேன். சோ தனிப்படலை யாருன்னு சொன்னால் இது பாத்தீங்கன்னு சொன்னா வழங்குது எல்லாமே நண்ட் கேட்டால் ஆனது. எல்லாமே நண்ட் கேட்டால் ஆனது. சோ இஷ்யூஸ் என்னன்னா இப்ப இதற்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு 2 மெத்தட் செய்யும். அவனால ஒரு 2 மெத்தடால இதை கொஞ்சம் செஞ்சு பார்க்கிறேன். ரைட்? சோ ஈஸி, அதாவது நார்மலா நம்ம செய்யக்கூடிய வழி எப்படின்னு சொன்னா இதுக்குரிய லாஜிக் அவுட்புட் எடுக்க பாருங்க. உதாரணமா இது A என்று சொன்னால் இங்க A, இது B என்று சொன்னால் இங்க B, இது ரெண்டும் இங்க வரும் A B பார். ரீசன் AND கேட் பெருக்கப்படும், பட் இது NAND கேட்ன்றதுனால AB பார். அதே மாதிரி இந்த A ஃபுல்லா வந்தா A A என்று டபுள் அவுட்புட் கொடுக்கிறேன். சோ A பார். இங்க B B என்று டபுள் அவுட்புட். சோ B பார். சோ இங்க வருது A பார் into B பார் அதுல பார். அப்ப அது ரெண்டும் இங்க பெருக்கப்படுது. இந்த இடத்துல உள்ள அவுட்புட் என்ன? இது பிரச்சனை இல்ல. சமனான பெய்ப்பு கொடுத்தவர்கள் நாட் கேட் மாதிரி தொழிற்படும். உதாரணமா கவனிச்சுக்கணும். இது என்ன கேட்னு சொல்றது? நார் கேட். அதே மாதிரி தெளிவா சின்ன விஷயங்கள் விலகி வச்சுக்கோங்க. இது என்ன கேட்? NAND கேட். விளங்கிச்சோ? இஷ்யூஸ் என்னடா இங்க A நான் A என்ற ஒரு இன்புட் கொடுக்கிறேன்னு வைங்களேன். A into A அதுல பார் A பார். இங்க நான் A என்ற ஒரு இன்புட் கொடுத்தா A plus A ட பார் A பார். ஆகவே NAND கேட் என்ன கேட்டாக தொழிற்படும்? நாட் கேட்டாக. NOR கேட் என்ன கேட்டாக தொழிற்பட்டுச்சு? நாட் கேட்டாக தொழிற்படுகிறது. ஆகவே NAND கேட்டுக்கும் NOR கேட்டுக்கும் சம பெய்ப்பு கொடுக்கப்படின் அது நாட் கேட்டாக தொழிற்படும். நாட் கேட்டாக தொழிற்படும். சோ அதனால இதுவரைக்கும் என்ன வருதுன்னு பாப்போம். அது அப்புறம் நாட் கேட். இதுவரைக்கும் என்ன வருது? அது அப்புறம் நாட் கேட். அப்ப இந்த நாட் கேட் இருக்குது. சோ கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு. சோ இந்த இடத்துல வர அவுட்புட் என்னன்னு சொன்னால் இதுடையும் பெருக்கத்தின் நாட். அப்ப இந்த அவுட்புட்டை நான் F1 என்று வைக்கிறேன். AB பாருடையும் A bar into B bar பெருக்கத்தினது பாருங்க. திருப்பி நான் கேட்கிறேன், இந்த இடத்துல உள்ள அவுட்புட் சொன்னா அதுக்கு ஒரு பார். ஆகவே அந்த பார் இல்லாமக்கி F2 என்று சொல்லி அல்லது இதுல ஃபைனல் அவுட்புட் F0 என்று எடுத்து. அப்ப நாம் இந்த இடத்துல ஒரு பார் வந்தது. திருப்பி இது ஒரு நாட் கேட் தானே, பார் இல்லாம இதை சுருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் செய்யுது. ஒழுங்கா சுருக்கணும். இது எப்படின்னா
கவனிங்கோ இந்த முதலாவது இந்த துண்டை உடைக்கிறேன். சோ இதை நான் a bar plus b bar எழுதலாம். இது எழுதுனேன்டா a plus b என்று எழுதலாம். ஏனென்றால் பெருக்கலின் பாரை தனித்தனி கூட்டலின் பாராக எழுதலாம். சோ a bar bar a plus b bar bar b. சோ இதை நான் சுருக்குறேன் சொன்னா a into a bar 0 plus a b bar plus இதால நான் பெருக்கினேன் b ஆல பெருக்கினால் a bar b plus 0 என்று ஆக ஆன்சர் a bar b plus a b bar என்று சொன்னா உங்களுக்கு இதுவே தெரிஞ்சிக்கணும். இது எக்ஸ்க்ளூசிவ் OR gated input number. Sorry, output கான ஆன்சர். சோ ஆன்சர் 5வது. இது ஒரு மெத்தட். பட் அது இல்லாம இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு. அதை என்னன்னு பார்ப்போம். சரி, இந்த சுருக்கலை பார்த்துக்கோங்க. இந்த சுருக்கலை நான் யூஸ் பண்ணது கொஞ்சம் வித்தியாசமான புத்திக்கு படாத ஒரு தொடர்பு. இது டிமோகன்ஸ் தியரி என்று சொல்லி. அந்த டிமோகன்ஸ் தியரி என்னன்னு சொன்னா கவனிச்சுக்கோங்க. டிமோகன்ஸ் தியரி என்னது? டிமோகன்ஸ் தியரம் என்னன்னு சொன்னால் கவனிங்கோ, பெருக்கல் ஒன்றுட பார தனித்தனி கூட்டலின் பாராக எழுதலாம். அதே மாதிரி கூட்டலின் பார தனித்தனி பெருக்கலின் பாராக எழுதலாம் என்று சொன்னார். நீங்க நினைக்க கூடாது சில பேரு a dot b ட பாரும் ab ட பாரும் என்ன இல்ல சமன் இல்ல, லாஜிக்ல சமன் இல்ல. சாரி, a dot b ட பாரும் இல்ல, a bar b bar ட டாட்டும் ab ட பாரும் சமன் இல்ல. ஓகே, இது ரெண்டும் சமன் இல்ல, தெளிவா விளங்கணும். இப்ப நான் சொல்லி தரது டிமோகன்ஸ் தியரி என்றால் பெருக்கலின் பார தனித்தனி கூட்டலின் பாராக எழுதலாம், கூட்டலின் பாரை தனித்தனி பெருக்கலின் பாராக எழுதலாம். சோ அப்படி ரிப்பீட் பண்ணிட்டோம். அந்த தியரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்க, பெருக்கலின் பார், அப்ப தனித்தனி கூட்டலின் பார், இது பெருக்கலின் பார், தனித்தனி கூட்டலின் பார். சோ நான் a bar ட பார் a, b bar ட பார் b, ட பார் கேக்கலே. அதே மாதிரி a b bar plus a bar b அந்த தொடர்பு XOR கேட்டோட அவுட்புட்டாக இருக்கும். அல்லது இதை இன்னொரு வேயில நான் செஞ்சு காட்டுறேன், நல்லா விளங்கிக்கோங்க. இந்த நான்கு கேட்டிடையும் என்னத்தை அவுட்புட்டை வச்சு இதை முடிவெடுக்கலாம். சோ கவனி, a b f not. சரி பாப்போமே, மேக்ஸிமம் என்னதான் வந்துற போகுது 0 0 0 1 1 0 1 1 ரெண்டு பேரும் வருது. f not செக் பண்ணி பார்க்க போறோம். சோ கவனிங்க, நான் இப்ப இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாம் அழிச்சிட்டு பெருமதி போட போறேன். சோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் a0 b0, அதாவது இதுல போடுவோமே a0 b0, அப்ப 0 0 0 0 ட பார் 1, அப்ப இங்க 1 வந்து. சோ இங்க 0 0 0 0 ட பார் 1, 0 0 0 0 ட பார் 1, 1 into 1 1, 1 ட பார் 0. சோ இங்க 0 பெருக்கினா 0 1, இங்க 0, ஆகவே 0. சரி, அது 0 ன்னு வெச்சோனே அது என் கேட்டா இருந்தாலும் சரி ஒரு கேட்டா இருந்தாலும் 0, அப்ப அதை வச்சு முடிவெடுக்கலாம். எந்த ஒரு ரெண்டு இல்ல அங்கிறத வெட்டிக்கலாம். அடுத்த ரெண்டாவது கேஸ் a0 ஆக இருந்து b1, சோ b1 ஆக இருக்கிற நேரம் 1 into 0 0 bar 1 yes. So b1 1 into 1 1, இங்க 0 இங்க 0 0 0 bar 1 இங்க 1 பெருக்கினா 0, அப்ப இங்க 1 இங்க 1 1 இங்க 0, அப்ப இங்க 1 ஆகவே 1. இது என்ன கேட் ஆயிக்கலாம்? ஒரு கேட் ஆயிக்கலாம். ஏன் கூட்டுற மாதிரி அவசரப்படக்கூடாது. அதுக்கு மூணாவது கேஸ் 1 0 போடுற aq1 bq0, aq1 bq0 1 எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து குழப்பிடும். சோ a1 1 1 b0 0. சோ கவனம்,
அந்த வேல்யூஸ் நான் அடிச்சிருக்கேன். பழைய வேல்யூஸோட குழப்பம் எடுத்து அமைக்கணுமே. இப்ப 1 into 0 0 அப்ப இங்க 1 இங்க 1 0 0 0 0 அப்ப இங்க 1 இங்க 1 1 1 1 1 ஓட பார் 0 1 into 0 0 0 ஓட பார் 1 இங்க 1 1 into 1 1 ஓட பார் 0 0 0 ஓட 1 இங்கேயும் 1 ஒரு கேட் மாதிரி ஒரு கேட் ஆன்சர் அடி ஒரு கேட் என்ற ஆன்சர் இல்லை அப்ப x ஒரு கேட் அதான் சரி இருந்தாலும் அடுத்தது மூன்றாவது கேஸ் 1 1 பிரதியிட்டால் அப்ப b க்கு 1 ஆகவே எல்லாத்தையும் அழிச்சிட்டே வந்துருவோம். ஏதாவது பழைய வேல்யூஸோட குழப்பம் எடுக்கணும். ரைட் 1 1 என்றால் 1 into 1 1 the bar 0 1 into 1 1 the bar 0 0 into 0 0 the bar 1 1 1 into 1 the bar 0 இங்க 0 1 into 0 0 the bar 1 இங்க 0 அடே இங்க 0. சோ இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை தருது எக்ஸ்க்ளூசிவ் OR கேட். OR கேட்டாக இருந்தால் இதற்கும் ஒன்று வந்திருக்குமா? கவனம், இதற்கும் ஒன்று வந்திருக்கும். ட்ரூத் டேபிள் உண்மை அட்டவணை மெய் அட்டவணை ஆகவே எக்ஸ்க்ளூசிவ் OR கேட் கூடியது. பட் என்ன பொறுத்த மட்டும் அது நல்ல மெத்தட்னு நான் சொல்ல இல்லை. ஏன் சொல்லுவாங்க அவ்வளவு தூரம் ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டு அடிச்சு நம்பர்ஸ் போட்டு பார்க்கறதை விட சுருக்கிவிட்டு ஆன்சர் எடுக்கிறது கொஞ்சம் புத்தி. ரைட். சோ ஆன்சர் 49க்கு 5வது. சோ இப்போ 48வது வினாவை பார்ப்போம். 48வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா சுற்றில் மானிகள் இருவாயி என்பன இலட்சியமானவை. 48வது. சோ சர்க்கிளை கொஞ்சம் கேளுங்க. சோ கவனம், இந்த மாதிரி பொதுவா சர்க்கிட்டல் வரும் பொழுது கொஞ்சம் கீறி அதுல அந்த கீறிக்கிற விதத்தை பாருங்க. ஃபைனல் எக்ஸாம் கீறணும்னு சொல்ல இல்ல, பட் ஒரு வேலை செய்யலாம். சில நேரங்கள்ல கேள்விகளில் அவர் காட்டிக்கிற வடிவம் எங்களை திசை திருப்புறதுக்கான வடிவமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நாங்க அலர்ட்ல இருக்கணும். ஆரம்பிச்சு சரி, இந்த மாதிரி சர்க்கிட்டை கண்ட உடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, கரண்ட் ஓடக்கூடிய பாதை சாத்தியமான பாதை இல்லைன்னு பாருங்க. சோ இதுல வெற்றிட பாசிட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஓகே. இப்படி வந்து கொள்ளளவினோட மின்னோட்டம் செல்லாது. ஓகே, அவ இப்படி வந்து இது டைவர்ட் பின் கோடல்ல அவ செல்லாது. அவ இந்த வோல்ட்மானியோட செல்லும். குட். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த வோல்ட்மானி இலட்சியம் என்றா முடிவிலி தடை. அடே இதுக்குள்ளால போகாது. முடிவிலி தடை ரீசன் இலட்சியம் இதனோடு செல்லாது. முடிவிலி தடை செல்லாது. வார கரண்ட் செல்லாதுண்டா கரண்டே வராது. சோ கரண்ட் இல்ல சுற்றுல, இங்கால இல்ல, ரீசன் என்ன, கொள்ளளவு. இதுக்குள்ளால இல்ல, இது ரெண்டும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஆகவே மின்னோட்டம் கிடையாது. சுற்றுல மின்னோட்டம் இல்ல, இதுல மின்னோட்டம் இருந்தாலும் இதுல மின்னோட்டம் இல்ல. காரணம் கொள்ளளவிக்கிறதுனால நேரோட்டத்தோட விடாது. சோ ஆம்பியர் மானியினூடான மின்னோட்டம் 0. சோ ஆகவே 0 ஆம்பியர் இருக்கிற வாசிப்பு 2 5 அல்லது 3 2 3 5 தான் ஆன்சர். அதுலயும் இதனோடு மின்னோட்டம் செல்லாட்டி தெளிவா விளங்கிக்கணும். இந்த 6 வோல்டேஜ் இதுக்கு குறுக்கே விழ இயலாது. என்ற தடைக்கு குறுக்கே அழுத்தம் இருக்கும்ல, நிச்சயமாக மின்னோட்டம் செல்லணும். ஆகவே அந்த முழு 6 வோல்டேஜும் இதுக்கு குறுக்கே வரும். ஆக டயோடுக்கு குறுக்கே முகக்கோடுல உள்ள டயோடுக்கு குறுக்கே 6 வோல்டேஜ் இருக்கலாம். ஆகவே வோல்ட்மானியோட வாசிப்பு 6 வோல்ட்டாக இருக்கும். ஆன்சர் 3வது. ரொம்ப தெளிவா விளங்கி வச்சுக்கோங்க. மின்னோட்டம் செல்லாமல் அழுத்தத்தை பிரயோகிக்கக்கூடிய அல்லது அழுத்தத்தை பெறக்கூடிய சில டிவைசஸ் இருக்குது அல்லது கூறுகள் உள்ளன, மின்னிய கூறுகள், எலிமெண்ட்ஸ். அது என்னன்னு சொல்லுவாங்க, டயோட். பின்முக கோடல் இருக்கிற நேரம் அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணும், கரண்ட் ஓடும் அவசியம் இல்லை. அதே மாதிரி சுவிட்ச், அதே மாதிரி பேட்டரி விளங்குதோ, அழுத்தம் இருக்கும், மின்னோட்டம் ஓடணும் அவசியம் இல்லை. ஆனால் அது மாதிரி கொள்ளளவையும் அப்படிதான், அழுத்தம் இருக்கும், மின்னோட்டம் ஓடணும் அவசியம் இல்லை. ஆனால் தடை மட்டும் இருக்குமாக இருந்தால், அழுத்தம் இருந்தால் நிச்சயமாக மின்னோட்டம் ஓடணும். ஆக இதனோடு மின்னோட்டம் இல்லைங்கிறது தெரியும். இந்த கொள்ளளவை மின்னேற்றப்படாது. சோ
கவனிச்சுக்கோங்க இந்த கொள்கை வினைப்படுறா சோ ஆன்சர் அது மூன்றாவது இப்போ நான் modify பண்றேன் பாபா இலட்சியம்னு சொல்லி போட்டு நான் இத எப்படி இந்த டயோடோட திசையை திருப்பிக்கிறேன்னு வைங்க இப்போ வர கரண்ட் இதனோட இலட்சிய இருவாயின்னு சொன்னா என்னது ஷார்ட் சர்க்யூட் மாதிரி இதுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு 0 ஆகவே வோல்ட்மானில வாசிப்பு 0 anyhow இதனோட கரண்ட் ஓடாது ஆம்பியர் மானி வாசிப்பு 0 ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல இது மின்னேற்றப்படும் ஏனென்றால் இந்த 6 வோல்டேஜ் முழுக்க இந்த தடைக்கு குறுக்கே விழணும் அப்ப இந்த புள்ளிக்கும் இடையில 6 வோல்டேஜ் இருக்கு கரண்ட் ஓடாது இதுக்கு குறுக்கே 6 வோல்டேஜோ இந்த வோல்டேஜ் எதுவும் வர இயலாது ரீசன் தடைக்கு குறுக்கே வோல்டேஜ் இருந்தா கரண்ட் ஓடணும் ஆகவே முழு 6 வோல்டேஜும் இந்த கொள்ளளவுக்கு குறுக்கே வரும் ஆகவே கொள்ளளவு மின்னேற்றப்படும் பாத்தீங்களா சர்க்யூட்ல ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்ச டயோட திருப்பினது எல்லாமே மாறிடுச்சு சோ ரொம்ப தெளிவா சில விஷயங்களை விளங்கி வச்சுக்கொள்வது உங்களுடைய பொறுப்பு ஆகவே கவனமாக நான் இதுல மாற்றி செஞ்சு காட்டினதை விளங்கிக்கோங்க சோ இப்போ 50வது வினாவை பார்ப்போம் 50வது வினா கொஞ்சம் பெரிய வினா மாதிரி கொஞ்சம் பாருங்க 50வது வினா ரைட் இப்போ 50வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா படத்தில் காட்டியவாறு மேசை ஒன்றின் மீது 2 மீட்டர் நீளமும் 1 கிலோகிராம் திரிவுமுடைய ஒரு பலகை இருக்குது சோ இது 1 கிலோகிராம் திரிவுமுடைய 2 மீட்டர் உடைய ஒரு பலகை இருக்குது அதன் மீது பிசிக்ஸ் புத்தகம் திரிவு 1/2 கிலோ கொஞ்சம் வெயிட் கூடவா தான் இருக்குதுன்னு திரிவு நிறைய மேத்ஸ் கூடவாக இருக்குது 1/2 கிலோடைய பிசிக்ஸ் புக் கொண்டிருக்கிறார் மேசையின் வெளிவிலிருந்து புத்தகத்தின் திணிவு மையத்திற்கான தூரம் விளிம்புல இருந்து 0.2 மீட்டர் என்று தந்திருக்கு புத்தகத்திற்கும் பலகைக்கும் இடையிலான உராய்வு குணகம் இந்த இடத்துல உள்ள உராய்வு குணகம் தரப்படுகிறது μ1 என்று வைக்கிறேன் 0.6 பலகைக்கும் மேசைக்கும் இடையிலான இந்த இடத்துல உள்ள உராய்வு குணகம் μ2 0.5 தந்திருக்கு ஒருவேளை காட்டியவாறு 18.5 நியூட்டன் கிடை விசை பலகையின் மீது பிரயோகிப்பதன் மூலம் வலம் நோக்கி இழுக்கப்பட புத்தகமானது மேசையில் சறுக்குகிறது எஸ் இதை ஸ்பீடா இழுக்கிறதுனால இதுவும் வலம் நோக்கி இயங்க பார்க்கும் ஆனால் நான் இழுக்கிற வேகம் அல்லது விசையிட பரவனை கூட்டினா ஒருவேளை இந்த இடத்துல தொழிற்படுற உராய்வு விசை அதுக்கு போதியதாக இல்லாவிடில் அந்த புத்தகம் பிசிக்ஸ் புக்னு சொல்றமே அது வலம் நோக்கி இயங்க முயற்சிக்கும் ஆனால் குறித்த ஆறுமுடுகளை விட கூடின ஆறுமுடுகளோட இயங்க இயலாதுங்கிறதுனால அது கீழே விழ சான்ஸ் இருக்குது அதான் சொல்ல சறுக்குகிறது புத்தகம் பலகையை விட்டு நீங்கும் சந்தர்ப்பத்தில் புத்தகம் பலகை இரண்டினது சேர்மானத்தின் ஈர்வை மையம் ஆரம்பத்தானத்திலிருந்து நகர்ந்துள்ள தூரம் யாது இப்பதான் வழங்குது ஏன் இது 2 மீட்டர் தந்திக்கிறார் சொல்லி ரைட் சரி நம்ம பார்ப்போம் கவனிப்போம் உராய்வுல கேள்வி செய்யற நேரம் சில விஷயங்கள் நீங்க கன்சிடர் பண்ணணும் அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம் கேறணும் தனித்தனியா பிரிச்சு விசைகளை ஒழுங்கா குறிக்க பார்க்கணும் இப்ப கவனிங்க பாபா நான் புக் எடுப்பனாக இருந்தால் அதே மாதிரி எனக்கு தேவை அடுத்தது 2வது ஆள் பலகை சோ பலகையில நான் கொடுக்கிற F 18.5 நியூட்டன்களை நோக்கி அதுக்கு அடுத்தது பாருங்களேன் இந்த புக்ல பிசிக்ஸ் புக்ல தொழிற்படுற உராய்வு விசையின் திசை வலம் நோக்கி F of F1 சில பேர் அதை பிள்ளையா வந்து இதை நான் வலம் நோக்கி இழுத்து இடம் நோக்கி போகுமா இல்ல வலம் நோக்கி இழுத்து இடம் நோக்கி போகுமா இல்ல தெளிவா விளங்கிக்கணும் வலம் நோக்கி F of F1 சோ எல்லை நிலையில சறுக்கிற சந்தர்ப்பம்ங்கிறதுனால இங்க இது சோடி விசை இதை நான் குறிக்கிறேன் அதே மாதிரி பெஞ்ச் இழுக்கிற அதாவது மேசை பலகை இருக்கிறதுனால மேசை பலகையின் இயக்கத்தை எதிர்த்து ஒரு விசையை கொடுக்கிறது சோ இவ்வளவுதான் விசைகள் அடுத்தது அவற்றின் சொந்த நிறைகள் mg 5 நியூட்டன் இதுல mg 10 நியூட்டன் சோ மருதாக்கம் பலகையால reaction on book due to wood ஆகவே அதுல சோடி விசை reaction on wood due to book அதே மாதிரி அடியால ஒரு மருதாக்கம் reaction on wood due to table அப்படினா அதுல சோடி விசை மேசையில குறிக்கணும் reaction on table due to wood அதாவது பலகையினால்
சோ இந்த தொடர்புகள் எல்லாம் எடுத்து போட்டு நாங்க கால்குலேஷன் செய்யணும். இது சறுக்குதுன்னு சொன்னா கட்டாயம் இந்த இடத்துல இலையுலா விசையை மீறிக்கணும், இந்த இடத்துலயும் இலையுலா விசையை மீறிக்கணும். ஆகவே எல்லை நிலையில உராய்வு விசைகள்ல பருமனம் பார்க்கிறேன் 0.6 தர RBW 5 சோ 3 நியூட்டன். அது 3 நியூட்டன்டா இந்த விசை 3 நியூட்டன். அப்ப இந்த எல்லையுலா விசையை கண்டுபிடிக்கணும். 0.5 தர 6 10 அல்ல, என்ன RWG போடணும், 10ஐயும் RWBயும் கூட்டணும். ஆகவே RWB 5க்கு சமம் 15 நியூட்டன். 15 சொன்னால் 7.5 நியூட்டன். ஆக இது ரெண்டுடையும் விசைகள் எனக்கு கிடைச்சிட்டுன்னா நான் ரெண்டு ஆர்முடுகளையும் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நல்லா தெளிவா விளங்கிக்கோங்க. புக்ட ஆர்முடுகள் நான் பாப்பனாக இருந்தால் என்ன வரும்? புக்ட ஆர்முடுகள் விசையின் கீழ் திணிவு 3 கீழ் 0.5 6 ms - 2. அதே மாதிரி பலகை புக்ட ஆர்முடுகள் பாப்பனாக இருந்தால் விளையுள் விசை 18.5 மைனஸ் 7.5 பிளஸ் 3 கீழ் விளையுள் விசையின் கீழ் அதுல திணிவு 2 கிலோகிராம். 1 கிலோகிராம் சாரி. சோ ஆகவே இத பார்த்தா 18.5 ல இருந்து 10.5 கழிச்சா 8 ms - 2. நல்லா விளங்கிக்கோங்க. புக்கை விட பலகையில ஆர்முடுகள் கூட இருக்கணும். அப்படி கூட இருந்தா தான் உண்டை விட்டு உண்டு மிஸ் ஆகும். 2 ஆர்முடுகள் சமனா இருந்தால் வழுக்காம சறுக்காம ஒன்றிலிருந்து ஒன்று சறுக்காமல் தொடர்ச்சியாக பயணிக்கும். ஆகவே ஆர்முடுகள் கூட. அப்ப சறுக்குற நேரம் சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிற இடத்துல இருந்து புத்தகம் வலம் நோக்கி x தூரம் போனா பலகை வலம் நோக்கி x + 0.2 மீட்டர் போகணும். நான் சொல்ல விளங்குங்க. அப்பதான் இவரு x தூரம் போனா இவரு பலகை x விட 0.2 மீட்டர் கூட போனா, இல்ல இப்படியே வச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் பலகையை 0.2 மீட்டர் தள்ளுனா இந்த ஈர்வை மையம் விளிம்புக்கு வந்துட்டா புக் கபளத்தொங்கு, புத்தகம் கபளத்தொடங்கு. நான் வழக்கப்படுத்த இதுலயே வளம் ரைட். சோ அந்த அடிப்படையில பாப்பீங்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்டா, எவ்வளவு தூரம் சென்று சறுக்கணும்னு சொல்லி பாக்குறதுக்கு நான் இந்த திசையில s = ut + ½ at² யூஸ் பண்றேன். யாருக்குன்னு சொன்னால் புக்குக்கு யூஸ் பண்றேன். புக் எவ்வளவு தூரம் போகணும்? x தூரம் போனா சரி. ஆரம்ப வேகம் 0 + அரை தர ஆர்முடுகள் 6 தர t², ரெண்டால விட்டு 3 t². முதலாம் சமன்பாடு. அதே நேரம் பலகைக்கு நான் சமன்பாடு போடுவனாக இருந்தால் அவர் புக் போனதோட எக்ஸ்ட்ராவா 0.2 மீட்டர் போகட்டும் போதும். ஆரம்ப வேகம் 0 அரை தர 8 தர t², 4 சோ இரண்டாம் சமன்பாடு 4 t². அப்ப கவனம், இது சுருக்குறதுலயும் கஷ்டப்படலாம், சுருக்க தேவையில்லை. இதுல இருந்து கழிச்சு விடுங்க. என்ன வரும்? 0.2 சமன் 4 t² 3 t² கழிச்சா t². அப்ப t² 0.2 முதலாம் சமன்பாடுல பிரதிட்டீங்கன்னா x சமம் 3 தர t² பதிலா 0.2 0.6 மீட்டர். ஆக கவனி, புக் செல்லணும் 0.6 மீட்டர், பலகை செல்லணும் 0.8 மீட்டர். அப்ப எக்ஸ்ட்ராவா 0.2 மீட்டர் வைத்ததே. அது எக்ஸ்ட்ராவா போனதுனாலதான் புக் என்ன செய்கிறது? பலகையிலிருந்து கவிழ்கிறது. சோ அந்த அடிப்படையில கேள்வி இவ்வளவு தூரம் வந்ததும் அல்ல. 0.6 மீட்டர் எடுத்துட்டேன் அல்லது 0.8 மீட்டர் எடுத்துட்டேன். ஆன்சரை பாருங்க. 0.2 கொடுத்தீங்க, 0.8 கொடுத்தீங்க, அதெல்லாம் இல்ல ஆன்சர். கேள்வி என்னன்னா, புத்தகம் பலகையை விட்டு நீங்கும் சந்தர்ப்பத்தில் புத்தகம் பலகை இரண்டினது சேர்மானத்தின் ஈர்வை மையம் ஆரம்பத்தானத்திலிருந்து நகர்ந்துள்ள தூரம். ஆனா இப்பதான் கேள்வியே இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. சோ நான் என்ன செய்யறேன் என்றால், இந்த கேள்வியை செய்யறதுக்கு இடம் போதாதுங்கிறதுனால சரி அழிக்கிறேன். அழிச்சு போடுறது மேல் துண்டுல நான் கீழ்காட்டு அந்த துண்டு எழுதலாம் பாருங்க. சோ இது சரி ஆர்முடுகள் அதுகள் கண்டது. நேரடி கிளாஸோட வீடியோங்கிறதுனால ஒரு வகையில ஒரு பெனிஃபிட் என்னது, ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அதை தேவையான விளங்கி எடுத்துக்கொள்ளலாம். சோ கவனம், சிதைகள் ஆரம்பத்துல என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் இப்படி கீறேன், இந்த இதை ஏன்னு வைக்கிறேன், இது பலகை, பலகையில முடிக்கிறான். இதுல பலகையில ஈர்வை மையம் G1, இது யாருடைய
புக்குட ஈர்வை மையம் G2. இது 0.2 மீட்டர்ல, இது 0.8 மீட்டர், இது 1 மீட்டர். நான் சொன்ன இந்த பாயிண்ட் வச்சு வரைக்கிட்டேன் பாருங்க. இந்த இது இந்த துண்டா. சரி, இப்ப கவனிங்க. இது விலகுற சந்தர்ப்பத்துல இந்த தானத்துல இருந்து பலகை எவ்வளவு தூரம் சென்றிருக்குது? இந்த தானம் இந்த நிலையில இருந்து A என்ற நிலையில் வைப்பமே, இந்த ஆரம்ப பாயிண்ட் பலகை எவ்வளவு தூரம் போய்க்குதுன்னு சொன்னா xங்கிறது 0.6, பலகை 0.8. ஆகவே இந்த தானத்துல இருந்து கிட்டத்தட்ட பலகை இங்களவு தூரம் வந்திருக்கு. நான் இங்க ஒரு மார்க் பண்றேன் இந்த தானத்தை AB என்று சொல்ல. அப்ப நீங்க அதுல குழப்பிட்டீங்கன்னா அப்ப Aங்கிற பலகை மணி பலகை பயணிச்ச இந்த கேப் எவ்வளவு சொல்லுங்க பார்க்க? 0.8 மீட்டர். நான் சொல்றது விளங்குதான்னு பாருங்க. A 0.6 பலகையில பயண தூரம் விளிம்பு. பலகையே பயணிக்குது 0.8 மீட்டர், விளிம்பும் 0.8 மீட்டர் தான் பயணிக்கும். சோ இந்த சந்தர்ப்பத்துல நல்லா விளங்கிக்கணுமா, இந்த சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல தான் யாருடைய இருவை மையம் இருக்கும்? இதை நான் G1 என்று சொல்லுவேன், இது நான் G2 என்று சொல்லுவேன். யாருடைய இருவை மையம்? இப்ப நான் இந்த துணையா இருக்கிறேன். புத்தகத்துல இருவை மையம் விளிம்புக்கு வந்துடும். ஏன்னா புத்தகத்துல இருவை மையத்துக்கு தூரம் 0.2 விளிம்புக்கு வந்தா தான் கபட. ஆகவே இப்ப விளையுள் இருவை மையத்துல தானம் என்று சொல்லுவோம். இதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு விளையுள் தூரம் எவ்வளவுன்னு சொல்லி. ஆனால் ஈஸியா கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தடிக் இது கவனிச்சுக்கோங்க. இது G1ங்கிறது 5 நியூட்டன், இந்த G2ல இது 10 நியூட்டன், இங்க இது 5 நியூட்டன், இது 10 நியூட்டன். இந்த இடத்துல இந்த கேப் 1 மீட்டர். ஒத்துக்கொள்றீங்களான்னு பாருங்க. ஏ விளிம்பு மையம். இப்ப ஈஸியான ஒரு சமன்பாடு எப்படின்னா, யாதும் ஒரு புள்ளி பற்றி விளைவுகளின் திருப்பம் விசைகளின் திருப்பத்துக்கு சமம். அப்ப நான் திருப்பி அடிச்சிருக்காரு. யாதும் ஒரு புள்ளி பற்றி விளைவுள்ள திருப்பம் அதே புள்ளி பற்றி விசைகளின் திருப்பத்துக்கு சமனா இல்லையா? அப்ப விளைவுள் ஈர்வை மையம் நான் கவனிக்கோ ஒரு கருப்பு மார்க்கராக நோட் பண்றேன். இது ரெண்டுடையும் விளைவுள் ஈர்வை மையம் 1:2, so 2:1 ரெண்டு தயக்கதசம் 3 பிரிச்சுலாம் கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காம இது பாருங்க 15 நியூட்டன் ஆனது இங்க இருந்து A என்ற தூரத்துல இருக்குது. அது மாதிரி இங்கேயும் பாருங்க விளையுள் 15 நியூட்டன் ஆனது இந்த ஆரம்ப புள்ளியில இருந்து B என்ற தூரத்துல இருக்குது. ஆகவே கேள்வி என்னன்னா, அந்த B - A யாரு? ஈர்வை மையம், விளைவுள் ஈர்வை மையத்துல விளைவு. அப்ப நான் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் மாதிரி பெருசா காட்டுறது விளைவுள் ஈர்வை மையம். விளைவுள் ஈர்வை மையத்துல தான். ஆகவே முதலாம் சந்தர்ப்பத்துல விளைவுளின் திருப்பம் சமன் 15 தர A சமன் விசைகளின் திருப்பம் 5 தர 0.2 10 தர 1. ஆகவே 5 தர 0.2 11 A சமன் 11/15 மீட்டர். இரண்டாம் சமன்பாட்டுல இந்த இது யாதும் ஒரு புள்ளி, இதே புள்ளி பற்றி விளைவுளின் திருப்பம் 15 தர B 15 தர B விசைகளின் திருப்பம் 5 தர 0.8 சக 10 தர 0.8 1.8 8 40 18 22 ஆகவே B சமன் 22/15 மீட்டர். ஆகவே விளையுள் ஈர்வை மையம் அசைந்த தூரம் B - A கழிச்சுமன் சொன்னார் 11/15 மீட்டர். சோ ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். ரைட். சோ இந்த இவ்வளவு நேரம் ஒரு 3 செஷனாக நான் இதை உடைச்சு என்ன செஞ்சிக்கிறது 50 MCQ டிஸ்கஷன் செஞ்சிக்கிறேன். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் மாடல் பேப்பர் 2 ன்னு சொல்லி வந்து அந்த எஸ்ஏ பேப்பரோட டிஸ்கஷனை தரேன்.
ரைட். ஓகே, இன்ஷால்லா இதுக்குரியதுகள்ல இந்த கேள்வியில 50 MCQ டிஸ்கஷன்லையும் உங்களுக்கு விளங்காத அல்லது தெளிவு சில நேரம் போதாமை இருந்த அல்லது டவுட்ஸ் இருந்த MCQs இருந்திருந்தால் அதை எனக்கு திருப்பி ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஒன்று டெலிகிராம் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அல்லது இன்னொரு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஸோ கவனம். அதுக்கடுத்தது கவனிச்சுக்கணும். இப்போ இன்றைக்கு நிலைமையில் எப்படின்னு சொன்னால் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாங்க. இது 2020 பற்றி கதைக்கிறேன். COVID-19 இஷ்யூ காரணமாக. ஏனென்றால் இன்ஷால்லா இந்த வீடியோவை இனி வரும் காலங்களில் பார்க்கும் பொழுது ஜூன் 15 ஸ்கூல் துவங்குமான்னு சொல்லி அந்த மாணவர்கள் குழப்பம் எடுக்கலாம். ஸோ அதனால ஜூன் 15ன்னு சொல்லி போட்டு அதை இந்த 29 மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க எப்போ டேட்டை மாற்றிட்டு போகலாம், எக்ஸாம் இதை மாற்றிட்டு போகலாம். ஸோ நாங்கள் கான்ஃபிடென்டாக இருந்து பெனிக் ஆகாமல் விளங்கிச்சா. டென்ஷன் தான் பெரிய ஒரு இஷ்யூஸ். அந்த இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய லெக்சர்ஸ், நிறைய வீடியோஸ், நிறைய இதுகள், கேள்விகள், இப்படி எல்லாத்தையும் குழம்பு தேவையில்லை. பர்ஃபெக்டாக சில விஷயங்கள் ஆன்சர் தெரிஞ்ச தெளிவான விளக்கம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை படித்து விளங்கிச்சோ. தெரிஞ்ச கேள்விகளை ஏற்கனவே செஞ்ச கேள்விக்கு ஆன்சர் எழுதி பழகணும்னு சொன்னால் மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அட்வைஸ் கேட்கறதல்ல. அட்வைஸ் கேட்டால் ஒரு தைரியமா செஞ்சு பார்க்க மட்டும் உணர்வு வரும். ஆனால் கேள்வி ஆன்சர் தெரிஞ்சு அல்லது ஆன்சர் வரக்கூடிய மாதிரியான அல்லது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் உள்ளது நம்ம திருப்பி செஞ்சு ஆன்சரை எடுத்துட்டோம், சரியா எடுத்துட்டோன்ற ஒரு தோட்டு வந்துட்டு ஒரு எண்ணம் வந்தா நம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ட் லெவல் கூடும். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இலகுவாக விளங்கிச்சோ ட்ரை பண்ணுங்க. ஆக இது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஏன்னா எப்பயாவது எக்ஸாம் நடந்தா நான் படிச்சது தெளிவாக எக்ஸாமில் எழுதுவேன் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட இருங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ரைட், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இதை தொடர்ச்சியை பார்ப்போம்.